ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய சமூகத்துல ஆண்டவரே உமக்கென்று காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். ஜனங்கள் கைது செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் நன்மைகளை அளவில்லாமல் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, கொரோனா ஆண்டவரை பாதிக்கும் நாட்களிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாய் இருக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்புகிறவர்களை கைவிடுகிறதில்லை அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கைவிடாதபடிக்கு தொடர்ந்து நடத்தி சொல்லுங்க. இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். தியானிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க சொல்லிக்கிறோம். இயேசு நாமத்தில் சொல்லுங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்முடைய தேவன் நம்மை எப்படிப்பட்ட ஒரு தயவுள்ளவராய் நம்மை நடத்துகிறார் என்கிறதை குறித்ததான ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் முதலாவது மன ஒழுக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். மன ஒழுக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன்? மன உருக்கமுள்ள தேவன், மனம் உருகுகிற தேவனாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 116வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மன உருக்கமுள்ள நல்ல ஒரு தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். மன உருக்கமுள்ள தேவன் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் பேரிலும் அவர் மனம் உருக்கமுள்ள தேவனாயிருந்து உங்களை நடத்த, உங்களுக்கு நன்மை செய்ய அவர் எண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் என்று சொல்லி ஜீவனுள்ள வேதவசனம் சொல்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை படிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. பாருங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துன்மார்க்கர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள், தங்கள் வழிகளை விட்டு, தங்கள் அக்கிரம ஜீவியத்தை விட்டு, தங்கள் அக்கிரமம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நினைவுகளை விட்டு கர்த்தரிடமாய் திரும்பும் போது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை பரலோக தகப்பனாகி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. நாளிலே தேவனிடமாய் நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே படிக்கும் போது அவருடைய இரக்கங்களுக்கு, அவருடைய மன உருக்கத்துக்கு, அவர் நம்மை பாராட்டுகிற இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டனை சேர கடவும். அவருடைய இரக்கத்தை, அவருடைய மன உருக்கத்தை அனுபவிக்கும்படியாக, அவருடைய இரக்கத்தை பெறும்படியாய் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே, தேவனண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் போது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மனது உருக்கத்தை குறித்து பார்க்கிறோம். மத்தேயு 15:32 படிங்க. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து 3 நாள்
தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். சாப்பிட ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி சீசரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை பார்க்கிறார். அந்த ஜனங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். இவர்கள் பட்டினியோடு கூட போகக்கூடாதே என்று சொல்லி அவர்களுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் மேல் மனதுருகுகிற தேவனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறதை பார்க்கிறோம். இதனாலே பலவிதமான கஷ்டங்களோடு, பலவிதமான தேவைகள் மத்தியில, பலவிதமான இருதயத்தின் வேதனையின் அனுபவங்கள் மத்தியில வந்திருக்கிறவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்காய் மனதுருகுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எத்தனையோ வேதனையின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்களே, நான் இவர்களை விடுதலையாக்க வேண்டுமே, இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே, இவருடைய கஷ்டத்தை நீக்கி போட வேண்டுமே, இவருடைய கண்ணீரை நான் துடைக்க வேண்டுமே என்று சொல்லி உங்கள் மேல் மனதுருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனிதன் முகத்தை மாத்திரம் தான் பார்த்தான். முகத்தை பார்த்து பரவாயில்ல, இந்த சந்தோஷமா இருக்காங்க, இவர்களுக்கு ஒண்ணுமே குறைவில்லை அப்படின்னு சொல்லி மனிதன் நினைப்பான். ஆனால் கர்த்தரோ இவருடைய கஷ்டத்தையும் எல்லா நிலைமைகளையும் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன் உங்கள் மேல் மனதிருக்கமுள்ள தேவனாய் இருந்து உங்களை வருகிற நாட்களிலே வழிநடத்தி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிப்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34. எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்க. யாரும் கையில பைபிள் இல்லாம இருக்கக்கூடாது. கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேற்கொள்ளாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இயேசு அங்கே கரையில வந்தபோது, கடற்கரையில அவர் இருக்கிறார். அநேக ஜனங்களை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். அநேக ஜனங்களை கண்டபோது இவர்களுக்கும் அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆட்டு மந்தையை போல அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான வழியில நடக்க வேண்டிய போதனைகள் இல்லை, அவர்களை வழிநடத்த வேண்டிய நல்ல ஒரு வார்த்தைகள் இல்லை. இதெல்லாம் பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபதேசிக்க தொடங்கினார். முதல்ல அவர்களுடைய வாழ்க்கைக்கு, அவருடைய ஜீவியத்துக்கு வேண்டியதான நல்ல ஆலோசனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். மனிதன் அவன் நல்ல ஒரு வழியில நடத்தப்பட்டாலே அவனுடைய வாழ்க்கையில அவன் வெற்றி பெறுவான். கோணலான வழிகள், தவறான வழிகள், பாவத்தின் வழியில மனம் போன போக்கில போகிற மனிதன் எங்கேயோ போய் அவன் ஒரு குழியில விழுந்து விடுகிற ஒரு நிலைமையை போல அவனுடைய வாழ்க்கையில கடைசியில ரொம்ப நாள் கழிச்சுதான் அவன் யோசிப்பான், நான் நல்லா ஆண்டவருடைய வழியில நடந்திருக்கலாமே, கர்த்தருடைய வழிகளில நடந்திருக்கலாமே, ஒழுங்கா பெற்றோருக்கு கீழ்ப்படித்திருக்கலாமே, அவருடைய ஆலோசனையை கேட்டிருக்கலாமே என்று சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு யோசிக்கிறவர்கள் அநேகரும் உண்டு. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும் போது இவர்களை நடத்த ஒரு நல்ல மேய்ப்பன் கூட இல்லை, இவர்களுக்கு புத்தி சொல்ல, இவர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒருவன் கூட இல்லை அப்படின்னு பார்த்து அவர்களுக்கு அநேக காரியங்களை அவர்களுக்கு போதித்தார். அநேக காரியங்களை அவர்களுக்கு என்ன செய்ய தொடங்கினாராம்? வசனத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன செய்ய தொடங்கினார்? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, சேவல இருக்கிறவங்க என்ன செய்ய தொடங்கினார்? உபதேசிக்க தொடங்கினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிள்ளைகளே நீங்க இப்படி நடக்கணும், இந்த வழியில நடக்கணும், இப்படி நடந்தா உங்களுக்கு நல்லது, இப்படி நடந்தா கடவுளுக்கு நீங்கள் பிரியமானவர்கள், இப்படி நடந்தா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் அவர்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அநேக நல்ல உபதேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். கடைசியில் ஆண்டவர் வெகு நேரம் அங்கே அவர்களுக்கு ரொம்ப மணி நேரம் அவர்களுக்கு போதித்த பின்பு 35ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வெகு நேரம் சென்ற பின்பு அவரை சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று என்று சொல்லி நினைப்பூட்டுகிறார்கள். ஆண்டவரே, இது வனாந்தரமான ஒரு காட்டுப்பாங்கான இடம், ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, இப்பொழுது இருட்டவும் போகிறது, இந்த ஜனங்களை
அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் இயேசுவிடத்துல நினைப்பூட்டும் போது இயேசு 36ஆம் வசனத்துல புசிக்கிறதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், புசிக்கிறதற்கும் இவரிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். ஆண்டவர்களே சொல்லுகிறார்கள், இவர்களை சீக்கிரமா அனுப்பிவிடுங்க, இவர்களை எங்கேயாவது போய் பசியாறி கொள்ளட்டும் என்று சொல்லும்போது மனதுருகுகிற ஆண்டவர், இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி, உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு என்று சொல்லி போய் பாருங்க அப்படின்னு சொல்லி தேட சொல்லுகிறதை பார்க்கிறோம். 38ஆம் வசனத்தை படிங்க. உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கு. ஆண்டவரே, 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரையும் பந்தி இருக்கும்படியாய் உட்கார வைக்கும்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 40ஆம் வசனத்துல அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். 100 பேராக 50 பேராக இங்கே உட்கார வைக்கப்பட்டார்கள். ஆண்டவரே கிறிஸ்து மனதுருக்கம் உள்ள தேவன், ஜனங்களுடைய குறைவை நீக்க அவருடைய பசியை போக்கும்படியாய் அந்த அப்பத்தையும் அந்த மீன்களையும் அங்கே செவித்து சீசரிடத்துல பரிமாறும்படியாய் அவர்களுக்கு கொடுக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். 41ஆம் வசனத்திலே அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைம்படியாய் ஒரு பெரிய அதிசயத்தின் மூலமாய் ஆண்டவர் ஜனங்களை போஷிக்கிறதை பார்க்கிறோம். 44ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். 5000 ஆண்கள், அதுக்கு அதிகமான பெண்கள், சிறு பிள்ளைகள் என்று சொல்லி திரளான பேர்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிடும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்வதை பார்க்கிறோம். எவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவனாக தேவன் இருக்கிறார் பாருங்க. திராணிலே வந்திருக்கிறவர்கள் மேல் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். தேவைகள் கடத்த காரியத்துல மன துருக்கத்தோடு சிங்கக்குட்டிகள் காட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று சொன்ன தேவன் உங்கள் மேல் மனதுருகி உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் மனதுருகிற ஒரு மனிதன் இல்லாமல் இருக்கிறார். பரிதாபம் காட்டுகிற ஒரு மனிதன் கூட உங்களை சுற்றிலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மேல் மனதுருகுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் என்றென்றைக்கு மாறாத ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அவர் நம் தேவன் இயேசு. அவர் மனதுருக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, அந்த தேவன், நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தமும் நடத்துவார். உலகத்துல நாம் 100 வருடம் வாழ்ந்தால் 100 வருடமும் நம்மை நடத்திட்டே இருப்பார். 90 வருஷம் வாழ்ந்தா 90 வருஷமும் நடத்துவார். எத்தனை வருடம் வாழ்ந்தாலும் அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 48:14 படிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தமும் நடத்துவார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறது. யார் கைவிட்டாலும் அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். பிள்ளைகள் கைவிட்டாலும், பெற்றோர்கள் கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் உங்களை கைவிட்டாலும், அற்பமாய் எண்ணினாலும் அவர் கைவிடாத தேவனாக அவர் இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேற்று தினத்துல பேப்பர் படிக்கும் போது ஒரு நியூஸ் போட்டிருந்தது. ரெடில்ஸ்ல உள்புதர்ல ஒரு தாயாரை, வயதான தாயாரை
ஒரு மகன் வீசிவிட்டு சென்றிருக்கிறார். இந்தியாவிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாருங்க, இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த அதே பையனுக்கு ஒரு முடிச்சுனா எவ்வளோ துடி துடித்து தாய் அழுதிருப்பார்கள், மகனுக்காய் பதவித்திருப்பார்கள், மனதுருகி இருப்பார்கள். ஆனா அந்த மகன் என்ன செய்தார்கள்? வயதான போது அந்த தாயை முற்புதல்ல போட்டு விட்டு இங்கே கிடந்து சாகிட்டோம், என்னால எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி போய்விட்டார். ஸ்தோத்திரம். மனசாட்சி இல்லாத ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவன் மரண பரியந்தமும் உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற நல்ல ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை படிங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை குணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை, அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அவரை நோக்கி செபிக்கிற அவருடைய பிள்ளைகளை எப்படி நடத்துவாராம்? நித்தமும் என்ன? ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஒரு ஆத்துமாவை திருப்தியார். மகா வறட்சியான காலம், இந்த காலம் நாம் இருந்து கொண்டிருக்கிற காலம் மகா வறட்சியான காலம். பொருளாதாரத்திலே ஒரு வறட்சி என்றால் வியாதி நிமித்தமாய் சோர்வுகள், வியாதி நிமித்தமாய் பயங்கள், மகா வறட்சியான ஒரு காலம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்தி ஆத்துமாவை திருப்தியாக்கி, பயப்படாதே மகனே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், சந்தோஷமாய் இரு என்று சொல்லி ஆத்துமாவை திருப்தியாக்கி வழிநடத்துகிற ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அது மட்டுமல்ல, எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வியாதிகள், அந்த வியாதிகளை தாங்குவதற்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பல யோசனைகளை மருத்துவர்கள் மற்றவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எலும்புகளை அவர் நினமாக்கி கொண்டே இருப்பார். எலும்புகளை பலமுள்ளதாக்குவார். அது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாய் மாற்றுவார். ஆண்டவரே பலப்படுத்துவார். படைத்த உருவாக்கினவரே நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையினுடைய வாழ்க்கையில இருக்குமாம்? நீ நீர்ப்பாய்ச்சலாத தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வறட்சியான காலங்களிலும் தேவன் நம்மை நடத்தும் போது, நித்தமும் நடத்துகிற பரலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நித்தமும் அவர் நடத்தும் போது இப்படிப்பட்ட அனுகூலங்களையும் ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். ஆத்துமா திருப்தியாயிருக்கிறாய். மற்ற ஜனங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியோடு தேவன் பார்த்துக் கொள்வார். எது எப்படியானாலும் ஆண்டவருடைய கரத்திலே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி ஒரு திருப்தியோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு அவர் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, எலும்புகளை அவர் பலப்படுத்தி நினமுள்ளதாக்கி கொண்டே இருக்கிறவர். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நித்தமும் தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அந்த தோட்டத்தை பார்க்கும்போது நல்ல இலைகளோடு கனிகளோடு செழிப்புள்ள ஒரு தோட்டத்தை போல இருக்கிற நிலைமையோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் வழிநடத்துவார். ஒருவேளை கோடி கோடியாய் உங்கள் கைகளிலே பணம் இல்லாவிட்டாலும் கூட நித்தமும் அவர் தேவைக்கு ஒவ்வொரு நாளும் குறைவில்லாதபடிக்கு ஆச்சரியமாய் மற்றவர்கள் பார்க்கும் போது ஒரு செழிப்பை காணும்படியாக கர்த்தர் நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் மரண பரியந்தம் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 11:16. அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுத்தவில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்களுக்கு ஒரு நகரத்தையும் ஆயத்தம் பண்ணினாரே. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பவுல் மூலமாய் ஆண்டவர் எழுதும்போது அவர்களுக்கு ஒரு நகரத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தினார். அது கைகளினாலே கட்டப்படாத தேவனுடைய அந்த பரலோகம் என்பதை நாம் நிதானித்து அறிய முடியும். தேவ பிள்ளைகளாய் என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற
வாழ்நாளெல்லாம் நம்மை அவர் நித்தமும் நடத்துவதோடு நமக்காக அந்த பரலோக பட்டணத்தையும் அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிள்ளைகள் இங்க மாத்திரம் சந்தோஷமாய் வாழ்ந்தா போதாது, இங்க மாத்திரம் என்னுடைய வழிகளிலே நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருந்தா போதாது, அவருடைய ஆத்துமா பரலோகத்துல மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷமாயோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரலோக பட்டணத்தை நமக்காக தேவன் கட்டி இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். சங்கீதம் 136 சங்கீதம் 16 வசனத்தை படிக்க. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மையும் இந்த வனாந்தர யாத்திரையை போன்ற பயணத்திலே அவர் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் அவர் வழிநடத்துவார். நடத்துகிற தேவனை ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்ய வேண்டும்? நாம் துதிக்கிறவர்களாய் இருக்கணும், நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவே, இதுவரைக்கும் எங்களை எங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறீரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் கிருபை என்று உள்ளது. ஸ்தோத்திரம். மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். கடைசியாக நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் இந்த உலகத்துல நம்மை நடத்துவார். மனிதன் கைவிட்டாலும் கைவிட மாட்டார். வியாதிகள் நம்மை மேற்கொள்ள நினைத்தாலும் ஆண்டவர் அதிலும் நம்மை பலப்படுத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை காத்துக் கொண்டு வழிநடத்துகிற தேவன். அந்த தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். 2ஆம் தடவை சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படிப்போம். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். சங்கீதக்காரன் ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்லும் போது நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்துல நாம் ஜீவிக்கிறவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறவர். ஆச்சரியமாய் அவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை நடத்துகிறவர். அதே நேரத்துல ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்திலே வரப்போகிறார். அதற்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். நான் அவர் வரும்போது ஜீவனோடு கூட இருப்பேன் என்றால் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காய் நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 21ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் படிங்க. லூக்கா 21:27. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் தடவை வரும்போது எதற்காய் வந்தார்? மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாய், அவர்களுக்காய் சிலுவையிலே மறிக்கும்படியாய் இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். 2ஆவது தடவை அவர் அப்படியாய் சாதாரணமாய் வரமாட்டார். அவரை பார்க்கும் போதே ஒரு கம்பீரம். அவரை பார்க்கும் போது பாவிகளினாலே, தேவனை மறந்து ஜீவிக்கிற ஜனங்களாலே அவரை பார்க்க முடியாத அவ்வளவு மகிமையோடு, வல்லமையோடு, ஆரவாரத்தோடு, தேவதூதர்களின் திரளோடு கூட வரும்போது வருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாட்களிலே ஜீவிக்க வேண்டும். இயேசு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவித்தா என்ன ஆகும்?
இயேசு வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், எப்படி வேண்டுமென்றாலும் சிந்திக்கலாம். அப்படின்னா என்ன நடக்கும்? இயேசு வரும்போது நாம் கைவிடப்படுவோம், வேதனைப்படுவோம். இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போகிறேன், ஆனா சரியில்லாத என்னுடைய வாழ்க்கையினால அந்த எந்த ஒரு காரியத்திற்காக முக்கியமாய் நான் எதிர்பார்த்து இருக்க வேண்டுமோ அதை தவற விட்டு விட்டேனே என்கிற துக்கம், வேதனை, கைவிடப்பட்டவர்களை பிடிக்கும். பிரியமானவர்களே, அவர் மிகுந்த வல்லமையோடு ராஜாதி ராஜாவாய் மறுபடியும் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு எப்படி போனாரோ, வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ, அவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லி சீசர்களுக்கு சொல்லப்பட்டபடி இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று அல்லேலூயா சொல்லுவாங்க. நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதர்களை மீட்பதற்காக வந்த அந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற அந்த பரலோகத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறார். உலகத்துல வந்து யாராவது சொல்லி இருக்கிறார்களா? ஜனங்கள் நம்புகிற யாராவது சொல்லி இருக்கிறார்களா? நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் சேர்த்துக் கொள்ளணும்னா எங்க சேர்த்துக் கொள்ள முடியும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பரலோகத்துக்கு வழி இயேசு வருவதே, நரகத்துக்கு பல வழிகள். ஸ்தோத்திரம். நரகத்துக்கு எப்படி வேணாலும் யார் வேணாலும் போயிடலாம். ஸ்தோத்திரம். இயேசுவை நம்பாதபடிக்கு துன்மார்க்கமாய் வாழ்கிற யார் வேணாலும் இலவசமா நரகத்துல போய் வேதனை அனுபவிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கும் போது, அது வரும்போது அவர் இருக்கிற அந்த பரலோகத்துல நாம் சேரும்படியாய் அவர் சேர்த்துக் கொள்ள சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய நினைப்பு இயேசு வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. எனவே நம்ம பாட்டுக்கு நம்ம வாழலாம், வரும்போது பார்த்து கொள்ளலாம். இல்ல, ரெண்டு விஷயத்தினால நம்ம ஆண்டவருடைய பரலோகத்துல போய் நிற்கணும். ஒன்று, இயேசு வருவதற்கு முன்னாடி நம்முடைய ஜீவன் போனா ஒண்ணி பரலோகம் போகணும், இந்த நரக பாதாளத்துக்கு தான் போகணும். இல்ல நம்ம உயிரோடு இருக்கிறோம், இயேசு வந்து விட்டார் அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு அவரோடு கூட போக நமக்கு ஆயத்தம் தேவை. நம்முடைய ஜீவன் போய்விட்டது, நம்முடைய ஆத்துமா வேற பெற்ற ஆத்துமா, ஸ்தோத்திரம், அது பரலோகம் போகணும்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா ஆசீர்வதிக்கணும். அவன் சொல்லிட்டு வருமா? யாருக்காவது 100 வயசு வரைக்கும் கூட வாழலாம், திடீரென்று கூட மரணம் அடிநடை சந்திக்கும். காமெடி நடிகர் விவேக், அவர் திடீரென்று இறந்து விட்டார். யாருக்காவது தெரியுமா அவர் மறித்து போவார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி பொறியிலே போய் அவர் மாட்டிருந்த போல இறந்து விட்டார். மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது, திடீரென்று முடிகிறது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் வேதம் சொல்கிறபடி ஆண்டவருடைய ராஜ்யத்துல எந்த நிலைமையிலும் சேர்க்கப்படும்படியாய் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். 10 கன்னிகைகளை குறித்து நமக்கு தெரியும். 5 பேர் விளக்கில எண்ணெயோடு ஆயத்தத்தோடு மணவாளன் வருவார், ஆயத்தத்தோடு இருந்தார்கள். 5 கன்னிகைகள் மணவாளன் வரட்டு பார்த்துக் கொள்ளலாம். அப்ப நம்ம ஏதாவது பண்ணி நம்மவும் மணவாளனை சந்திச்சிடலாம். ஆனா நடந்ததா? இல்ல, கைவிடப்பட்டார்கள். உங்களை அறிய அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவசனங்களாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம மனதுருகிற தேவன், மரணம் அறிந்தவர் நடத்துகிற தேவன். அதே நேரத்துல
நமக்கு நித்தியத்தை பரலோகத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24 அதிகாரம் 30-31 வசனங்களில் படிங்க. மத்தேயு 24:30-31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆண்டவர் வரும்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வானத்துல அவர் எல்லாரும் காணும்படியாக இந்த பூமியிலே வாழ்கிற 700 கோடி ஜனங்கள், இந்தியாவிலே வாழ்கிறதான 130 கோடிக்கு மேலான ஜனங்களும் காணும்படியாய் இயேசு வருவார். அவர் வருகிறதை கண்டு பூமியில் உள்ள கோத்திரத்தார் புலம்புவார்கள். ஐயோ, இயேசுவை குறித்து சொன்னபோது பரியாசம் பண்ணினோமே, இயேசுவை குறித்து சொன்னபோது அடித்தோமே, ஆலயங்களை புகுந்து பொருட்களை எல்லாம் உடைத்தோமே. ஸ்தோத்திரம். கலங்குவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். ஸ்தோத்திரம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் போய் தெரிந்து கொள்ளப்பட்டவரை வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். தூதர்கள் போய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தேவனுக்காய் ஜீவித்தவர்களை, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு எந்த நிலைமையிலும் இந்த பூமியிலே ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழ்ந்தவர்களை அவர்கள் ஒரு சில நொடி பொழுதிலே போய் எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்திலே கூட்டி சேர்ப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அந்த தேவன் வரப்போகிறார். அவரை சந்திக்க இந்த நாளிலே சபையிலே இருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 25 அதிகாரத்துல 13 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழிப்புள்ளவர் பரிசுத்த ஜீவியம் செய்யுங்கள். ஆண்டவர் எப்பொழுது வேண்டும் என்றாலும் வருவார். எனவே என் வாழ்க்கையில விழிப்போடு ஜெபத்தோடு வேதத்தை படித்து கர்த்தருடைய வழியில ஜீவிக்க வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசியும் ஜீவிக்கணும். அல்லேலூயா. அவர் வருகிற நாளையாவது நாளிகையாவது நாம் அறியாது இருக்கிறபடி நான் என்ன செய்யணுமா? விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். விழிப்புள்ள ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே பரலோகத்தை சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக விழிப்புள்ள ஒரு ஜீவியம் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்துதான் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க போவாங்களா? நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கம்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், குடிக்கிறவர்கள், வரிக்கிறவர்கள், மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்கள், இயேசுவை ஆராதிக்காதவர்கள் என்று சொல்லி நாம கடவுளை எடுத்துக்கொள்ளலாம். தேவனை மறைக்கிறவர்கள்னா யாரு? தேவனை ஏற்கனவே அறிந்தவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிக்கிற தீர்மானம் பண்ணினவர்கள், இப்பொழுது தேவனை மறந்து துன்மார்க்கர்களை போல வாழ்கிறவர்கள். துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா சாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆயத்தம் வேண்டும். கொஞ்சம் தேவனுக்கு காத்திருக்கணும். அதிகமானவரை ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாய் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் அவர் வரப்போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
வானத்தின் மேல் தூதர்களோடு கூட கம்பீரமாய் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எத்தனை பேர் விழித்திருக்க, அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்க, ஒரு பரிசுத்தமாய் ஜீவிக்க எத்தனை பேர் அதற்காய் விரும்புறீங்க? அவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? இயேசுவுடைய வருகைக்காய் நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க, அவருக்கு காத்திருக்க போறேன் அப்படின்ற வாஞ்சி உள்ளவர்கள் மறுபடியும் அல்லேலூயா சொல்லுவோம். கைகள் தூக்கி இருந்தாலும் ஒரு சொல்லுடைய கைகள் எப்படி அவ்வளவு அவசரமா நம்ம காத்திருக்க முடியுமா அப்படின்றது போல இருக்கிறார்கள். இல்லை, எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்க நாம் கடமைப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் அவர் தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். பின்பு இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி பார்த்து அவருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிப்போம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார். தாமதம் பண்ணார். இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எதற்காக அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி பேதுரு எழுதும்போது தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறபடி தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதியாதபடிக்கு ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் பொறுமையாக இருக்கிறார். இயேசு வருவேன் என்று சொன்னவர் எதுக்காக லேட் பண்ணிட்டே இருக்காரா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த சபையில வந்திருக்கிற எல்லாருடைய குடும்பங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். இன்னைக்கு குடும்பமா வந்தவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ஆராதனைக்கு என் பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரோட சேர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. பாருங்க, இத்தனை பேர். அப்போ இன்னைக்கு இயேசு வந்தாருன்னா நம்முடைய குடும்பத்திலே ஆலயத்துக்கு வராதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், இவருடைய நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனவே எதற்காக ஆண்டவர் தாமதிக்கிறார் பார்த்தீங்களா? யாரும் ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்பதற்காக தேவன் பொறுமையாயிருந்து அன்சன்மேல் பொறுமையாயிருக்கிறார். இன்னும் இந்தியா ரட்சிக்கப்படட்டும், இந்தோனேசியா ரட்சிக்கப்படட்டும், கம்யூனிஸ்ட் நாடுகள் ரட்சிக்கப்படட்டும், பின்மாற்றத்தில் இருக்கிறதா கிறிஸ்தவ நாடுகள் என்று சொன்னவர்கள் இன்னும் சீர்படுத்தும், ஜனங்கள் நரகத்திலே போகக்கூடாதே அப்படின்னு சொல்லி தேவன் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன்,
அவன் என் குமாரனாய் இருப்பான். பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் யாரை சுதந்திரித்துக் கொள்வான்? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் பரலோகத்தின் எல்லா ஸ்லாக்கியத்தையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோகத்தில் போய் தேவன் கொடுக்கிறதான மகிமையான கிரீடங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் யார் சுதந்திரித்துக் கொள்வான்? ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் சுதந்திரமாக்கிக் கொள்வான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை படிக்கும் போது அந்த பரலோக நகரம் எப்படிப்பட்டதாய் இருக்குமாம், எவ்வளவு விலையேற பெற்றதான ஒரு நகரமாய் இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. படிங்க. நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிகபட்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுநீரம், 12வது சுகந்தி. இவைகளே பாருங்க, பரலோக பட்டணத்தை குறித்து தரிசனம் கண்டதான யோவான் எழுதின புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின புத்தகம். அவர் பார்க்கும்போது நகரத்தின் அஸ்திபாரங்கள் விலையேற பெற்றதான ரத்தினங்களினாலே, 12 விதமான விலையேற பெற்ற ரத்தின கற்களினாலே அவைகள் அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டதாய் இருக்கிறது. இது பரலோக நகரத்தினுடைய மதில். தங்கத்தை காட்டிலும் விலை மதிப்பற்றதான கற்களினாலே, வைரத்தை காட்டிலும் விலை உயர்ந்ததான கற்களினாலே ஆண்டவர் பரலோக நகரத்தினுடைய மதிலையே கட்டியிருக்கிறார்னா, பரலோகத்துக்கு உள்ள போனா எவ்வளவு மகிமையா இருக்கும். பரலோகத்துக்கு உள்ள போனா அதனுடைய அறைகள், அதனுடைய மகிமை எப்படிப்பட்டதாய் இருக்கும். கொஞ்சம் யோசித்து நம்ம பார்த்தாதான் நமக்கு புரியும். மதிலே அப்படின்னா உள்ள போனா பட்டணம் எப்படிப்பட்டதாய் காணப்படும். இந்த உலகத்துள்ள எந்த விலை உயர்ந்த கட்டணத்திலும் இல்லாத ஒரு மகிமை, ஒரு பிரசன்னம், ஒரு ஆசீர்வாதம் அங்கே அந்த பரலோகத்திலே காணப்படும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்துல பலர் கேட்கும், பரலோகத்துல போய் என்ன செய்ய போறோம்? இல்லை, ஊர்ல இருக்காத ஓடுறான், போறான், வேலை செய்யறான், என்னமோ செய்யறான். அந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். எல்லாம் வாங்கினாலும் திருப்தி இருக்கிறதா? பக்கத்து வீட்டுக்காரன் போல இன்னும் 2 கார் இல்லையே. அந்த பணக்காரன் போல கார் இருந்தா, பெருசு கார் இருந்தா நல்லா இருக்குமே. மனதுக்கு ஒரு திருப்தி இல்லை. அந்த பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துல ஒரு நிறைந்த ஒரு திருப்தி உண்டு. எல்லா நன்மைகளையும் அடைந்த ஒரு மிகப்பெரிய திருப்தி ஒரு தேவ சமூகத்துல காணப்படுகிற ஒரு இடம் தான் பரலோகமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் வரப்போகிறார். வந்து நம்மை பரலோகத்துல அந்த மகிமையான இடத்துல, விலை மதிப்பில்லாத அந்த இடத்துல நம்மை கூட்டி சேர்க்கும்படியாய் வரப்போகிறார். தேவத்தமிழாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த வேளையில முழங்கால் படிக்கிற ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல அப்பா. எங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள நல்ல ஒரு தெய்வம். எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டால், ஐயோ என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, கண்ணீரை நான் துடைக்க வேண்டுமே, கஷ்டத்தை மாற்ற வேண்டுமே என்று சொல்லி எங்கள் மேல் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவன் நீர் ஆண்டவரே மனதுருக்கம் உள்ள தேவன் அப்பா. எங்கள் தேவன் மரண பரியந்தமும் எந்த ஒரு மனிதன் எங்களோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்கள் ஜீவிய காலமெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறவர், மரண பரியந்தம் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. உலகத்திலே ஆண்டவரை நாங்கள் சுற்றிலும் பார்க்கும் போது மனிதன் கைவிடுகிறதை பார்க்கிறோம். பெற்றோரை கைவிடுகிறார்கள், ஸ்தோத்திரம். மனைவியை கைவிடுகிறார்கள், கணவரை கைவிடுகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா மனிதனும் சக மனிதரை கைவிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே நீரப்பா எங்கள் வாழ்க்கையில் அந்த உலகத்துல எங்களை கொண்டு வந்தவர், எங்களை சிருஷ்டித்தவர். ஆண்டவரே எங்கள் மரண பரியந்தமும் ஒவ்வொரு நாளும் நித்தமும் எங்களை வழி நடத்துகிற தேவன். ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி பார்த்து பார்த்து எங்களை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்.
மரணவரையில் நடத்துகிற தேவனே, எங்களை இந்த உலகத்தின் சீரிய காலமெல்லாம் வழிநடத்தி அதோடு அப்போ என்று சொல்லி விட்டு விடுகிற தேவன் அல்ல. இதுக்கு மேல நீ ஆட்சி, உன் வாழ்க்கை ஆட்சி என்று சொல்லி விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பரலோக நகரத்தை கட்டி என் பிள்ளைகளை நான் அங்கே அவருடைய ஆத்துமா அங்கே இளைப்பாறிக் கொண்டிருக்க வேண்டும். அழியாத என்றைக்கும் நித்தியமாய் இருக்க வேண்டிய அந்த ஆத்துமா பரலோகத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீரங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய், அந்த பரலோகத்திலே குட்டி சேர்க்கும்படியாய் சீக்கிரமாய் வரப்போகிறீரப்பா. வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சமூகத்திலே நாங்கள் வந்திருக்க வேண்டிய நாட்கள் ஆண்டவர் சீக்கிரமாய் ஒருவேளை வந்துவிட்டால் ஆண்டவர் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சந்தித்தாண்டவர் அந்த மோட்ச வாக்கியத்தை வாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்க மாட்டவர். அன்றைக்கான மாணிக்கத்தை விடக்கூடாதப்பா. உலகத்திற்காக அழிந்து போகிற காரியங்களுக்காக அண்டவரை மேலான ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாதபடி எங்களுக்கு உதவி செய்வோம். எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, எல்லாரும் வணங்கால் படி ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்க. இயேசுவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேவ பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஒவ்வொரு நாளும் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேவ பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யும். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. தேவன் விரும்பாத வழிகளை விட்டு ஹல்லேலூயா இந்த நாளிலே தேவனுடைய வழியிடமாய் திரும்புங்க. கர்த்தருடைய சித்தம் செய்யாதவர்கள் தேவனுடைய சித்தம் செய்யும்படியாய் இந்த நாளிலே கண்ணீரோடு ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Praise you Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அன்பினோ ஆனந்தமே இயேசு அண்ணலை அன்பினோ ஆனந்தமே. இந்த துதி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேச பொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேச பொழிந்தனரே. இக்கட்டும் துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே கண்டாய் கிடைத்தீரே. இக்கட்டும் துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே கண்டாய் கிடைத்தீரே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அன்பினோ ஆனந்தமே இயேசு அண்ணலை அன்பினோ ஆனந்தமே. இயேசுவை சேர்க்கிற புத்தரை வாழுமே நிலை வெறுமை கலங்குகிறேன். புத்தரை வாழுமே நிலை வெறுமை கலங்குகிறேன். நேச தந்துக ஜோதி ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அன்பினோ ஆனந்தமே இயேசு அண்ணலை அன்பினோ ஆனந்தமே. இயேசு அண்ணலை அன்பினோ ஆனந்தமே. ஆண்டவராகிய இயேசுவை நம்பி ஜீவிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். உலகத்திலே நாம் நம்மை நடத்துகிறோம். ஸ்தோத்திரம். சரீரம் அழிந்து போனால், ஜீவன் நம்முடைய சரீரத்திற்கு போனால்,
அது ஒன்றுக்குமே அந்த மண்ணான சரீரம் மண்ணிலே அழிந்து போகிறது. ஆனால் அழிவில்லாத ஆத்மா அது என்றைக்கும் சீர்கிறதாக இருக்கிறது. அதற்கு தான் எல்லா உணர்வும் உள்ளது, எல்லா காரியங்களும் உள்ளது. அது பரலோகத்துல சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அண்ணனுடைய பிள்ளைகளாய் நாம் இயேசு அண்ணரை அண்டினவர்களாய் ஜீவிப்போம். கர்த்தர் உதவி செய்வார். இந்த வேளையில் எல்லாரும் கண்கள் கூடிய இயேசுவா, அண்டவரே நீரப்பா உலகத்தோடு எங்களை விட்டு விடுகிற தெய்வம் இல்லப்பா, உலகத்திலேயும் பத்திரமாய் நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம். அந்தவர் நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர்கள் ஏற்றுக்கொள்ள பகவத்தை மகிழ்ச்சியாக வைக்க அந்தவர் எவ்வளவு நல்ல தேவன். அண்டவரே நீரப்பான்னு சொல்லி எல்லாரும் நம்முடைய தேவனுக்கு ஒப்புக்கொண்டு சொல்லிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கர்த்தாவே உடைய சமூகத்துல வந்து உண்மை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்து உண்மை ஆராதித்த சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இம்மட்டும் காத்த தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருந்து நடத்த செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயின் நாட்களில் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர ஜனங்கள் சோர்ந்து போய் பலவிதமான நிலைமைகளிலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே தேவ ஜனங்களாகிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே எப்போதுமான தேவனாயிருந்து வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே மனதுருக்கமுள்ள தேவனாய் நீர் இருக்கிறபடியினாலே ஒவ்வொரு ஜனங்கள் மேல் மனதுருகி அவர்களுக்காக யாவற்றையும் செய்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே மரணபரியந்தம் நடத்துகிற தேவன் நீரப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் அப்படியாய் ஆசீர்வாதமாய் பாதுகாத்து நடத்தது போல தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீரப்பா. நீர் வரும்போது ஆண்டவரே கர்த்தாவே ஆயத்தமுள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உமக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் ஆண்டவரை சேர்த்துக் கொள்ள போகிறீர். இல்லாதவர்கள் ஆண்டவரே கண்ணீர் வடித்து கதறி அழப்போகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கண்ணீர் வடிக்கிற கூட்டத்துல இங்க இருக்கிற ஒருவர் கூட இருக்கக்கூடாது கர்த்தாவே. எல்லாரும் மகிழ்ச்சியோடு பரலோகத்திலே சேரத்தக்கதாய் எல்லாவற்றால் நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி உம்முடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர்களாய் இருந்தால் உம்முடைய ஆண்டவரை பரலோகத்தை சோதரித்துக் கொள்ளவும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வருகை குறித்து பொறுமையாக இருக்கிறீரப்பா. இன்னும் ஆண்டவரே சபைக்கு வருகிற ஜனங்கள் எல்லாரும் குடும்பமாய் ரட்சிக்கப்பட வேண்டும், குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும், குடும்பமாய் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக பொறுமையாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க ஆராதிக்க தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். அதற்கு விரோதமான எல்லா தடைகளையும் மாற்றி கொள்ளுங்கள். அந்த மகிமையான காரியங்களை செய்யும். ஆண்டவர் ஆயத்தமுள்ள ஆண்டவர் 5 கன்னிகைகளைப் போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவார்களை மறவாதே. ஆமென். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Hallelujah.